அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய மாதத்துடைய முதலாவது முஹர்ரம் மாதத்திலே நாமெல்லாம் முஹர்ரம் 10 நோன்புகளை வைத்து அதிகமாக தான தர்மம் செஞ்சு அதிகமான குரானை ஓதி தொழுது எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடிய எல்லா அமல் அல்லாஹ் சாலிஹான அமலாக கபூல் செய்வானாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொன்னாங்க. அல்லாஹ்வே, புனிதமான முஹர்ரம் மாதத்துடைய பரக்கத்து கொண்டு எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பாயாக. வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மூலியமாவது ஒரு ஹிதாயத்து, எப்படியாவது யாருக்காவது ஒரு செய்தி கிடச்சி அவங்க உள்ளத்தில் ஹிதாயத்து அல்லாஹ் திறந்துட்டான்னு சொன்னால் அதுவே நமக்கு ஒரு சொர்க்கத்துக்கு காரணமாயிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், 4 விஷயம் செய்கிறேன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு தோல்வி தான். 4 விஷயம் செய்யணும். எப்போதும் நம்ம செய்கிறவங்க தான் அசால்ட்டாக இருப்போம், பாராமுகமாக இருப்போம், அது கவனிக்க மாட்டோம். அப்படியே ஒரு கௌரவமாக உட்காந்துருப்போம் அந்த விஷயத்தில். மற்றெல்லாம் நல்லா செய்வோம், இந்த விஷயத்தில் சைத்தான் நம்மளை மறக்கடிக்க வச்சிருவோம். 4 விஷயம் வாழ்க்கையில் செய்யலைன்னு சொன்னால் தோல்வி, 4 விஷயம் வாழ்க்கையில் செஞ்சால் பர்க்கத்து. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவனமாக கேளுங்க. அல்லாஹ் நம்முடைய இந்த இல்முகளை நாஃபியான இல்மாக அனைவரும் கேட்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: سباب المؤمن فسوق وقتاله كفر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வணக்கமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஃப மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவனுக்கு நம்ம சுக்ரியா செய்வோம். நமக்கு கிடைக்கப்பட்ட நியமத்துகள், நமக்கு கிடைக்கப்பட்ட ரஹ்மத்துகள், ஆரோக்கியமான வாழ்க்கைகள், முழுமையான அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தானே. மேலும் மேலும் தீர்காயுசும் ஆரோக்கியமே தீனுடைய சேவை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் சிறப்பான வாழ்க்கையை தந்து ரஹ்மத் செய்வாயாக. பரக்கத் செஞ்சு வாழ்நாளே ஹஜ் செய்யக்கூடியவங்களாக, உம்ரா செய்யக்கூடியவங்களாக, தானதர்மம் செய்யக்கூடியவங்களாக, விடாமல் 5 வேளை தொழுவு கொடுக்க பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம், முஹர்ரம் மாதம் 12வது நாள் ஞாயிற்றுக்கிழமை 28/6/2026. அந்த நாளில் சிறப்பான ஒரு நாளில் அல்லாஹ் தலைமை கிடைச்ச நாளை மாற்றி அல்லாஹ் எந்நாளும் ஒரு சிறப்புக்குரிய நாளாக, எல்லா நாளமும் அல்லாஹ் பரக்கத்து புரிஞ்ச ஒரு நேரமாக, எல்லா ஆபத்து முசீபத்திலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து, பல பிரச்சனையிலிருந்து, கவலையிலிருந்து எல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பு செய்வானாக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் 4 விஷயம். இந்த வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்கிறது, அதை அப்படியே பாராமுகம் விடுவதனால தோல்வி சந்திக்கிறோம். அது முதலாவது இமாம் அபு லைஸ் சமர்கந்தி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய இமாம், அவங்க எழுதுகிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அர்பஅன் இல்லா சஆதா. 4 விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னு சொன்னால், அதை பாராமுகமாக இருந்தோம்னு சொன்னால் அது நம்ம தோல்வி தான் சந்திப்போம். முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை கேட்கும்போது நம்ம அப்படியே மௌனமாக இருக்கிறது. பயான் கேட்போம், அப்படி செலவாத்து கேட்போம். அப்போ என்ன செய்கிறது, நம்ம அந்த அலட்சியமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சில மஜ்லிஸுகள்லாம் பார்ப்போம், அப்படியே வெடிக்கும் சத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி வெடிக்கும். அந்த சத்தம் இல்லாட்டியும் நம்ம கேட்குற அளவாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அவங்களுக்கு ஒரு கண்ணியப்படுத்துறது, ஒரு மரியாதை செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்ல பேரை கேட்ட உடனே யாருக்கு அந்த செலவாத் சொல்ல ஒரு சைத்தான் விடலையோ, அது ஒரு கௌரவமா, அது ஒரு மமதையா, அது தற்பெருமையாக உட்காந்து அப்படியே காதில் கேட்டு அப்படியே மனசுக்குள்ளே சொல்கிறாங்க. மனசுக்குள்ளே சொன்னாலும் அது எப்படி நம்ம நம்புறது, அது சைத்தான் மறக்கடிக்க வச்சிடும்.
வாழ்க்கைக்கு பறக்கத்து தோல்வி சந்திக்க வச்சிருவான். அதனால நமக்கெல்லாம் மிகப்பெரிய முன்மாதிரி உயிருக்கும் மேலே அரசல்லாக்கு இல்லா ரஹமத்தில் ஆரம்பல்லாம் நம்ம ரஹமத்தான தொந்தம் நபி நமக்கு முன்மாதிரியான நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், வேற யாருமே இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு பூராவுமே A to Z வரையும் பின்பற்றி நடக்கக்கூடிய மிகப்பெரிய நமக்கு தலைவர் நமது நபி முத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் நமக்கு மிகப்பெரிய ரோல் மாடல். அதுங்களோட மாதிரி வேற யாருமே செய்ய முடியாது, நம்ம அவங்க அது நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நமக்கு உயிரை விட மேலான நபியுடைய பெயர் கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நம்ம கேட்குற அளவுக்காவது சத்தமாக சொல்லணும். அடுத்தவங்க விடுங்க, நம்ம காது கேட்குற மாதிரி, நம்ம உள்ளம் கேட்குற மாதிரி, நம்ம உள்ளத்தில் பதிகிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது நம்ம வாழ்க்கையிலே நம்ம அதை விட்டோம் சொன்னால் தோல்வி சந்திப்போம். அதனால் எந்த மஜ்லிஸில் எந்த பயான் மஜ்லிஸில் இருந்தாலும் செய்ய இல்லை, ஒரு நாளைக்கு நம்ம எப்போவுமே ஒரு 100 செலவாத்தை சொல்லாமல் நாளை கழிக்கக்கூடாது. நம்ம தொழுக போகிறோம், தொழுகையில் 3 செலவாத்தில் ஓதுவோம், அது வேறு விஷயம். அந்த செலவாத்து ஓதுனா தான் துவா கபூலே ஆகும். தனிப்பட்ட முறையில் பயான் கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஹதீஸ்களை சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சத்தமாக சொல்ல பழகணும். அது வாழ்க்கையில் கொண்டு வரணும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு தோல்வி தான் ஒன்று. ரெண்டாவது, பாங்கு சத்தம் கேட்கும் போது அப்படியே நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம், நம்ம பாட்டு கேட்டுட்ருப்போம், வேறு ஏதாவது கவனத்தில் இருப்போம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும், அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு மரியாதை செய்யணும், கண்ணியம் செய்யணும். ஏதாவது பேசிட்டு தான் நிப்பாட்டணும், பாட்டெல்லாம் போட்டிருந்தா ஆஃப் பண்ணணும், டிவி போட்டிருந்தா ஆஃப் பண்ணணும். ஏதாவது சொந்த பந்தக்காரங்களை வரும்போது காங்களான்னு பேசிட்டு குழந்தையெல்லாம் அப்படி சத்தம் போட்டு விளையாட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க சொல்லி அந்த மதிப்பு கொடுக்கணும். பாங்க்கு மதிப்பு கொடுக்கணும். சில பெண்கள்லாம் அப்படியே தலையில் சீலை போடுவாங்க. சீலை போடணுமா கட்டாயமா? அது மரியாதை, அது கண்ணியப்படுத்துவது மரியாதை, இஸ்ஸத்து. அது செய்வாங்க, முன்னோர் செய்வாங்க. இப்பெல்லாம் அதை நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவங்களே பெண்கள்லாம் தலையில் அந்த முக்காடு போட்டு அந்த நேரத்துக்கு நம்ம பதில் சொல்லுவது வாழ்க்கையிலே மிகப்பெரிய நம்ம விட்டோம் சொன்னால் தோல்வி சந்திப்போம். பாங்கு அழைப்பில் மிகப்பெரிய ஒரு அழைப்பு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுடைய அந்த தொழியை, அவனுடைய அந்த கடமையான தொழியை நம்மெல்லாம் அழைக்கக்கூடிய ஒரு அந்த சத்தம் வரும்போது நம்ம அதுக்கு ஒரு மரியாதையும் ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு அமலை செஞ்சோம்னு சொன்னால் தான் நமக்கு அந்த தொழுகக்கூடிய பாக்கியமும் அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்தும் பர்க்கத்தும் அடைய முடியும். இல்லையே மற்றவங்கள மாதிரி காஃபிர் மாதிரி இருந்தோம்னு சொன்னால் நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ எப்படி நமக்கு ஹிதாயத்து கிடைக்கும்? எப்படி நமக்கு தொழுகக்கூடிய மனசு அல்லாஹ்தாலா கொடுப்பான்? எனவே வாழ்க்கையிலே தோல்வியை சந்திப்போம். வாங்க சொல்லும் பொழுது கவனிக்காமல் பதில் சொல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தோல்வி சந்திப்போம். இது ஜாக்கிரதையாக இருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த செயலெல்லாம் அறிந்து புரிந்து நடக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் எல்லாருக்கும் வழங்குவானாக. மூணாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக முக்கியமான ஒரு செய்தியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு என்ன செய்கின்றான்? வாங்க சொல்லும் போது நம்ம இப்போ சொல்லிடுவோம். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், முக்கியமான நபர்கள் நம்ம இடத்துல உதவி தேட வருகின்ற பொழுது அவங்கள மறுப்பு தெரிவிப்பது. பசியான முறையில் ஒருத்தர் கேட்குறாங்க, தட்டுறாங்க. அப்போ என்ன செய்கிறது? எத்தீமானவங்க மிக முக்கியமாக நமக்கு தெரியும் இது முக்கியமானதான், நெசந்தான். அப்படி தெரிஞ்சுமே நம்ம இந்த கொடுக்கக்கூடிய விஷயத்தை மறுப்பது, கொடுக்காமல் இருப்பது, அது வாழ்நாளில் மிகப்பெரிய தோல்வி சந்திப்போம். ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. வீதிகளில் ஏதாவது ஒரு பாட்டு கச்சேரி வருது, கோயில் விசேஷம் வருது, இல்லை டான்ஸ் நடத்துகிறாங்க, அந்த மாதிரி வேறு ஏதாவது டூரு போகிறாங்க, வேறு ஏதாவது ஊருக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னு சொன்னால் பெருமையாக ஒரு 1000 ரூபா கொடுக்குறது, 2000 ரூபா கொடுக்குறது, ஒரு 10,000 ரூபா கொடுக்குறது, அதை மைக்கில் இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை பெருமையாக நினைக்கிறது, புகழ நினைக்கிறது, கொடையாளின்னு தெரியப்படுத்துக்க நினைக்கிறது. இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு சீரியஸான ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சியான ஒரு தேவை, பசித்து முடியாமல் சாப்பாடு இல்லாமல் கேட்குறாங்க. ஒரு
எமர்ஜென்சிக்கு மருத்துவ உதவிக்கு வந்து கேட்குறாங்க, இல்லை ஒரு பிள்ளையுடைய முக்கியமான ஒரு திருமணத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்கலாம். நம்ம தெரியும் இது உண்மைதான், திருமணத்துக்கு தான், அது உண்மை தான், சொந்த பந்தத்தாலே வந்து கேட்பாங்க. உடனே ஏதாவது காரணத்தை சொல்லி அவங்கள வந்து அப்படியே தட்டி கழித்து தாட்டிடுவது. நிச்சயமாக அதை செய்வது வாழ்க்கையில மிகப்பெரிய நமக்கு ஒரு தோல்வி தான் சந்திக்க வேண்டியது. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அந்த உதவி உபகாரம் என்பது அது மிக முக்கியமான ஒரு பர்க்கத்தான அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த உதவி, அது தான தர்மம், அது சதக்கத்து ரத்துல் பலா ரத்துல் கலாம். சதக்கா கொடுப்பதுனால நம்முடைய பலா முசீபத்து, நம்முடைய எல்லா விதமான ஆபத்துகளை முசீபத்துகளை தலையே காக்கக்கூடியது அந்த தான தர்மம் தான். நம்ம கலாக்கதிரையே மாற்றக்கூடிய அந்த ஒரு சிறப்பு அந்த தான தர்மத்தில் இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. ஏராளமான சிறப்புகள் இருக்குது, நிகழ்ச்சிகள் இருக்குது, சம்பவம் இருக்குது, நம்மளாம் அறிஞ்சிருக்கோம். அந்த உதவி செய்யறதுனால, தர்மம் செய்யறதுனால, தானம் செய்யணும், ஒரு ஆள் உதவி செய்யறதுனால அவ்வளோ சிறப்பு நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லி மறுத்து தாட்டி விடுறதுனால நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி. மூணாவது நிகழ்ச்சியாக எழுதுகின்றார்கள் அபு லேசு சமர்கந்தி இமாம் அவங்க. கடைசியாக நாலாவதாக தொழுது முடிஞ்ச உடனே அது அப்படியே துவா கேட்காம மல்லா சலாத்த துவா. தொழுவு முடிஞ்ச உடனே என்ன செய்யறது, வேகமாக எழுந்துச்சு ஓடிடுறது. என்ன ஒரு 5 நிமிஷம் எல்லா இடத்துல பணிவா துவா கபூலாகக்கூடிய நேரம் துவா கேட்டு போனால் என்ன குறைஞ்சிட போகுது. ஆனால் அந்த சைத்தானுடைய அந்த சூழ்ச்சினாலும் என்ன செய்யறது, அப்போ தான் அவனுக்கு அதிகமான வேலை இருக்குது, எமர்ஜென்சின்னு சொல்லி வேகமாக ஒரு மவுத்து மாதிரி எழுந்துச்சு ஓடுறது. துவா கேட்குற நேரம் இல்லாமல் துவா கேட்காம தொழுது முடிஞ்சோன்னா ஓடிடுறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததுன்னா வாழ்நாளில் அவனுக்கு மிகப்பெரிய தோல்வி. நம்ம 4 விஷயம் பார்த்தோம். ஒன்றாவது, நம்ம வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்தை அவங்களுடைய பேரை கேட்கும் போது நம்ம செலவாத்தை சத்தமாக சொல்லணும். எப்போதும் ஒரு நாளைக்கு ஒரு செலவாத்தாவது சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறப்பை நம்ம அடையணும். ஒன்று அதுக்கு சொல்லன்னு சொன்னால் வாழ்க்கையிலே வீணாயிரும். 2வது, பாங்குக்கு ஒரு மரியாதை கொடுத்து அது பதில் சொல்லி அது கண்ணியப்படுத்தணும். 3வது, முக்கியமானவங்க தான தர்மத்துக்கு தேவைக்காக வேண்டி வரும்போது நமக்கு உதவி கொடுத்து நம்ம வந்து அதை வந்து உதவி செய்யணும். இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் தோல்வியை சந்திப்போம். 4வது, தொழுகைக்கு பின்னாடி அல்லாஹ் இடத்துல பணிவாக துவா செய்வது. முக்கியமான ஒரு 4 துவா நம்ம சொல்லியிருக்கிறோம் எப்போவுமே. ரப்பானா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்துன் வகினா அஸாபன்னார். அது மாதிரி குடும்பத்துக்கு ரப்பானா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا مُتَّقِينَ இமாமா. அது மாதிரி நம்ம பெற்றோர்களுக்கு ரப்பிர் ஹம்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. 3வது துவா. 4வது துவா, அல்லாஹும்ம ஃபில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹ் யா மின்ஹு வல் அம்வாத்னு சொல்லக்கூடிய உலக முஸ்லிம் எல்லோருக்கும் துவா. இப்படி 4 துவா எப்போதும் நாம் அந்த துவாவை கடைபிடித்து வர வேண்டும். வாழ்க்கையில பறக்கத்து நம்ம கிடைக்கும். இந்த 4 விஷயத்தை நம்ம யார் செய்யலையோ வாழ்க்கையில தோல்விதான். இன்னும் 4 விஷயம் நம்ம செஞ்சனால வாழ்க்கையில பறக்கத்து கிடைக்கும். அது என்னது, வீட்டுக்குள்ளே போகும்போது வலது காலை எடுத்து வச்சுட்டு போகணும். 1வது. 2வது, வீட்டில் இருக்கிறாங்களோ இல்லையோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொல்கிறது நம்ம மறக்கக்கூடாது. 2வது. 3வது, நம்ம வந்து என்ன செய்யறது, சூரத் இஹ்லாஸ் ஒரு 3 தடவை ஓதுறது பறக்கத்தை உண்டு பண்ணும். அப்புறம் வீட்டுகளில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு நேரத்தில் குர்ஆன் ஷரீஃபை திறந்து வச்சு ஒரு 5 ஓதுவது. இந்த 4 விஷயம் செஞ்சால் வாழ்க்கையில மிகப்பெரிய சிறப்பு. சமர்கந்தி இமாம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ எதை நம்ம சொன்னோமோ அதையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்து நல்ல பரக்கத்தான வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் தந்தால் உரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.